என்னோடய ஹஸ்பண்ட் அரிசி எப்படி வாங்குறாருன்னு பார்க்கறதுக்காக நான் போனேன். இதுதான் நாங்கள் வாங்குகிற அரிசி. இந்த பாலிஷ் பண்ணாத அரிசி, அதாவது மேலே இருக்கிற தோல் மட்டும் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே விற்பாங்க பாலிஷ் பண்ணாமல். இந்த கடை வந்து ஜப்பானில் நிறைய இடத்துல இருக்கும். இது வந்து ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து நேரடியாக வாங்கி நம்மக்கிட்ட விற்பாங்க. அதனால் விலையும் வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும். இங்கே விற்கிற பொருள் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவை சுற்றி விளையிற பொருளாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான அரிசி, அதனால் சீக்கிரமாக பூச்சி பிடிச்சிரும். அதனால் நம்ம நிறையலாம் வாங்கி ஸ்டோர் பண்ண முடியாது. நாங்கள் வந்து 5 kg வாங்கிட்டு அது முடியும் போது அடுத்த 5 kg வாங்குவோம். இப்போ 5 kg வாங்கினதுக்கப்புறமா அதை நாங்கள் வந்து 10% பாலிஷ் பண்ணுவோம். அதாவது மேலேருந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு லேயர் மட்டும் பாலிஷ் பண்ணுவோம். ஏதாவது டஸ்ட் அதில் படிஞ்சிருக்கும், இல்லை ஃபெர்டிலைசர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தாலுமே நம்ம அந்த 10% பாலிஷ் பண்ணுறதுனால அது ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி அவங்க நமக்கு பாலிஷ் பண்ணி தருவாங்க. எங்களுக்கு வந்து அதோட ஃபைபர் மினரல்ஸ் அப்படியே வேணும். பட் மேலே இருக்கிற அந்த சின்ன லேயர் மட்டும், டஸ்ட் லேயர் மட்டும் எடுக்கணும். அதனால் நாங்கள் 10%க்கு பண்ணிப்போம். இந்த பேப்பர் பேக்கை நம்ம ஃபஸ்ட் டைம் மட்டும் அவங்க தருவாங்க, அதை வாங்கிக்கணும். பட் அடுத்த முறை போகும்போது நம்ம இதே பேக்கை திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அவங்க ஒரு அட்டையில் வந்து அதை டிக் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அட்டை முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு 300 yen டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கேஷாக கொடுத்து நம்ம 300 yen வந்து லெஸ் பண்ணிக்கலாம் அடுத்த முறை அரிசி வாங்கும்போது. 10% நம்ம பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அரிசி. அதே ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். இது கூட வந்து நாங்கள் அந்த கருப்பு அரிசியும் அதே கடையிலே வாங்கிப்போம். சமைக்கும்போது இதில் சும்மா ஒரு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துருவோம்.